புறம் இருக்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஒரு பக்கம் தமிழிசை அண்ணாமலை ஹிந்துத்துவ தலைவர் சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு ஜெயக்குமார் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. மதவெறி பிடிச்ச யானையை விட கொடூரமானது பாஜக. இத்தனை நாள் பாஜக கூட்டணியில் தானே இருந்தாங்க போன வருஷம் வரைக்கும். அப்பெல்லாம் அவங்க மதவெறி பிடித்தவங்க இல்லை. இவங்க வெளியில் வந்ததான் அவங்க மதம் பிடிச்சிட்டு. இப்போ அவர் அண்ணாமலை கிளியரா விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்துத்துவானா என்ன, இந்துத்துவாங்கிறது இந்து ஒரு வாழ்வியல் முறை கிளியரா சொல்லியிருக்காரு. நான் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதாகவோ இருப்பதற்காக அவருடைய நண்பர்கள் என்பதற்காக சொல்லவில்லை. சுப்ரீம் கோர்ட்ல 1995 இந்த கேள்வி இந்துத்துவானா என்னன்னு டெபினேஷன் கேன்றப்ப அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நீதிமன்றமே இந்துத்துவாங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. இன்னொன்று இந்துத்துவாங்கிறது எல்லா ஒரு வாழ்வியல் முறையில எல்லா மதங்களையும் அரவணைத்து செல்வதுதான் இந்து மதத்தின் அடிநாதம். அதை அவர் கிளியரா சொல்றாரு. அது மாதிரி 84 அம்மா 370 காஷ்மீருக்கு வேண்டாம் அதை எடுக்கணும்னு சொல்லி 84 அம்மா ராஜ்யசபா எம்பியா இருந்தப்ப புரட்சி தலைவர் காலத்தில் பேசியதையும் அவர் எவிடன்ஸோட சொல்றாரு. அது போல அம்மா அவர்கள் ராமர் கோயில் கட்டுவதற்கு ஆதரவாக இருந்தார்கள். இந்தியாவில் கட்டாம போய் பாகிஸ்தானில் கட்ட முடியும்னு அம்மா கேட்டாங்க. எல்லாவற்றிற்கும் மீறி அம்மா தெய்வ பக்தி இருக்கவர்கள், அவர்கள் பிறந்த மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். நான் திரும்ப சொல்றேன், தான் பிறந்த மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களா மற்ற மதத்தையும் மதிக்க தெரியும். இவர்கள் அரசியலுக்காக திமுக தலைவர் சிறுபான்மையின் காவலர்களாக காட்டிக்கொள்வதற்காக அவர் இந்துவா பிறந்திருக்கிற காரணத்தினால இந்து மதத்தை பத்தி எது வேணாலும் பேசலாங்கிற தைரியத்தில் பேசுறாரு. மந்திரம் கல்யாண வீடுகளில் மந்திரம் வருவத கேவலமா பேசுவாரு. ஆனா அவங்க வீட்டு பெண்கள்லாம் யாகம் பண்றாங்க, திருப்பதி கோயிலுக்கு போறாங்க, எல்லா கோயிலும் போய் அங்க பிரதட்சணம் செய்யறாங்க. இதே மாதிரி வெளிவேஷம் வேண்டாமே, அவரவர் சொந்த விருப்பம் பக்திங்கிறது. அது மாதிரி அம்மா அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு சொல்ல போனா திராவிடம் அப்படிங்கிறது பார்ப்பனிய எதிர்ப்புக்காக உருவான இயக்கம், கடவுள் மறுப்பு இயக்கம். ஆனா அந்த இயக்கத்தில், அந்த திராவிட இயக்கத்தில் 30 ஆண்டுகள் பிராமணரான அம்மா அவர்கள் மாபெரும் தலைவராக 30 ஆண்டுகள் செயல்பட்டு 16 ஆண்டுகளுக்கு மேல் முதல்வராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ஜாதி மத பேதமின்றி செயல்பட்டார்கள். அதான உண்மை. அதே மாதிரி பரிணாம வளர்ச்சி திராவிடம்னு சொல்ற இடத்துல பிராமண எதிர்ப்பு, கடவுள் மறுப்புங்கிறதெல்லாம் தாண்டி திராவிட கட்சியில ஒரு பிராமண பெண்மணிய 30 ஆண்டுகள் தலைமை பொறுப்புக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசுறதெல்லாம் என்னன்னா எனக்கு தெரியல. திரு வீரமணி அவர்களை அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனின் பட்டம் கொடுத்தவர். அவரும் அம்மாவோட ஆதரவா இருந்தவர். 2001 தேர்தலில் அம்மா ஒரு பிராமணரா அவர் பார்க்கல, எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு தலைவராக பார்த்துதான் அவர் எங்களுக்கு ஆதரவா இருந்தார். ஐயா மூப்பனார் அவரும் அவருக்கு உங்களுக்கு. அதனால இவங்க சும்மா திராவிடம், தமிழ் தேசியம் அப்படிலாம் பேசி இளைஞர்களை குழப்ப பார்க்கிறார்கள். இந்த காலத்தில் தேவை ஆன்மீகம் என்பது அவர்களுடைய தகுதி விருப்பம். அதுல போய் யாரும் தலையிட வேணாம். இன்னொன்னு, அம்மா ஒரு இந்துங்கிறத நம்ம எப்படி மறுக்க முடியும்? அதை அவர் திரு அண்ணாமலை அம்மா இந்து மதத்திற்கு செய்த இந்துவாக அவர் செயல்பட்டதை அவர் பெருமையா சொல்றாரு. ஏன்னா அவங்க கொள்கை இந்துத்துவா கொள்கை. இந்துத்துவாங்கிறது வாழ்க்கை முறை. இதே பிஜேபியுடைய கொள்கை இந்துத்துவா. ஏன் கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்து அமைச்சரவையில் எல்லாம் இருந்தாங்க? அதனால இவங்க சும்மா அந்த காலகட்டத்துக்கு மக்களை ஏமாற்றுவதற்கு திமுகவும் அவர்கள் கூட்டணியை சேர்ந்தவர்களும் இந்த சனாதனம்னா என்னன்னே தெரியாது, நம்மளாம் இந்து தான், அதை பற்றிலாம் பேசி பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்ப்பதே திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகள் தான்.